என் அன்புப் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சாதகமாக நடக்காமல், உன் வாழ்க்கை இதுநாள் வரை ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருகிறது என என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. நான் என்ன செய்தால் என் கவலைகள் தீரும் என்று என்னிடம் ஏங்குகிறாய். இதை முழுமையாகக் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் வெற்றி உனக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். இரண்டு மனதாகவும் சந்தேக எண்ணங்களோடும் நீ செய்கின்ற எந்த காரியமும் உனக்கு வெற்றி பெறாது. ஆனால் முழுமனதோடு நம்பிக்கையாக நீ எதை செய்தாலும் அந்த காரியம் உனக்கு சுலபமாக நிறைவேறும். அப்படித்தான் இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த வாக்கினை உன் கண்களில் படும்படி உனக்கு காட்டியுள்ளேன். இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் நாளை விடியலில் உனக்கான காரியங்களில் வெற்றி பெறவும் உன் விருப்பம் நிறைவேறும்படியும் என் ஆசீர்வாதத்தை என் அருளையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்த நிலைக்கு நீ உயர்ந்து வந்தாலும் கூட உன்னிடம் உள்ள இரக்க குணம்தான் உன்னை உயர்த்திக் காட்டக்கூடிய ஆயுதம். உனக்கான வாய்ப்புகளை நான் எப்பொழுதும் உன் கண்களில் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகிலேயே மிகவும் மதிப்பு மிக்கது உன்னுடைய அன்புதான். இந்த அன்பைக் கொண்டு சத்தமில்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தையே உன்னால் உண்டாக்க முடியும். சத்தம் வராமல் மனதில் உள்ள காயத்தையும் உன்னால் உருவாக்க முடியும். பலம் கொண்டவரை கூட பலவீனமாய் மாற்றக்கூடிய ஆயுதம் உன்னுடைய அன்பிற்கு உண்டு. அன்பினால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால் தவறு செய்தவர்கள் கூட திருந்தி விடுவார்கள். ஏனெனில் நல்லதும் கெட்டதும் கலந்ததுதானே. இந்த உலகம் எல்லா மனிதர்களிடமும் நல்ல குணமும் இருக்கிறது, கெட்ட குணமும் இருக்கின்றது. அதில் உனக்குத் தேவையான நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களைப் பார். யாராக இருந்தாலும் அவர்களிடம் உள்ள நல்லதை மட்டுமே பார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் கண்டுகொள்ளாதே. இந்த உலகத்தில் கடன் வாங்காதவர் எவரும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் பிறரிடம் கடன்பட்டுதான் ஆக வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு கடனும் நோயும் கோபமும் இல்லாத மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றுதான் உன்னுடைய அம்மா. உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை நீயே உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் கஷ்டமான சமயங்களில் உன் தன்னம்பிக்கையைத் தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கிப் பிடிக்காது என் பிள்ளையே. என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தன்னம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள். நிச்சயம் உனக்கு வரும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வழி கிடைக்கும். உன் கைகளில் பலமும் உன் மனதிற்குள் வலிமையும் தைரியமும் துணிவும் இருக்கும் பொழுதே நீ சம்பாதிப்பதை சேமிக்கப் பழகு. ஏனெனில் கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என்பதை நீ இப்பொழுதே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் உன்னை திரும்பிப் பார்க்கக்கூடிய அளவிற்குத் தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்திப் பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திரும்ப பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உலாகன் அளவிற்குத்தான் உங்கிய அளவிற்குத்தான் உலாகன் அளவிற்குத்தான் உலாகன் அளவு உலாகன் அளவு உலாகன் அளவு உலாகன் அளவு உலாகன் அளவு உலாகன் அளவு உலாகன் அளவுடன் உலாகன் அளவுனும் உலாகன் அவ்வாழ்க்கை இருக்கக்கூடாது. யாரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நேர்மையான வாழ்க்கை
நீ வாழ வேண்டும். உன் மனதிற்கு பிடித்தாற்போல நீ வாழ வேண்டிய சரியான நேரம் இதுதான். உன் எதிர்கால தேவைக்கு நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் நீ ஒன்றை மறந்துவிட்டாய் என் பிள்ளையே. சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டிய வயதில் இப்பொழுது நீ ஓடி ஓடி உழைத்துக் கொண்டே இருந்தால் வயதான பிறகு நீ எதை அனுபவித்து வாழப்போகின்றாய்? இன்று இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் நாளையே தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன்னுடைய குணம் அல்ல. நீ வைத்திருக்கும் பணம்தான் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பணம் சம்பாதிப்பது மட்டும் வேலையல்ல. நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் தேடி உன் வாழ்க்கையின் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். ஆனால் யாருக்காக விட்டுக் கொடுக்கிறோம் என்பது கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவர்களுக்கும் அற்பமானவர்களுக்கும் எதற்கும் உதவாதவர்களுக்கும் உன் அன்பையும் பாசத்தையும் உன் பொறுமையையும் விட்டுக் கொடுக்காதே. என் செல்லமே, சிக்கல்களை எதிர்கொள்ளும்போதுதானே உனக்குள் இருக்கும் திறமைகளை உன்னாலேயே கண்டுகொள்ள முடிகிறது. திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கின்றது. ஆனால் உன்னைச் சுற்றியிருப்பவர்கள்தான் உன் அருமை புரியாமல் இருக்கின்றார்கள். உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான். உறவுகளிடம் பேச வைக்காமல் இருப்பதும் இந்த பணம்தான். உறவுகளை தீர்மானிப்பது கூட பணம்தான். நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. அத்தனையையும் நான் சரி செய்து வருவேன். மனநிம்மதி எப்பொழுதும் உன்னுடைய செயல்களில் இருக்கும். அதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை எப்பொழுதும் பெரிதாக நினைத்து அதை உன் அருகிலேயே வைத்துக் கொள்ளாதே. நீ அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தால் எப்படி நிம்மதி உன் அருகில் வரும்? நிம்மதியாக வாழ்வதற்கு நீதான் உன் மனதில் நம்பிக்கையை கொண்டு வர முடியும். எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்று நீ நம்பிக்கை வைத்தால் நான் உனக்காக நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரி செய்து தருவேன். வெற்றி என்பது உன் நிழல் போல தானாக உன் கூடவே வரும். நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது உன்னுடைய நிழல் தானாக வருமல்லவா? தன்னம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நோக்கி ஓடிவா. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ அனுபவிக்கும் எந்த கஷ்டமும் உன்னை வீழ்த்துவதற்காக இல்லை, எல்லாமே உன்னை செதுக்குவதற்காகத்தான். எப்படி ஊளியை வைத்து செதுக்கும் பொழுது அழகான சிற்பம் வருகிறதோ அதைப்போலவே சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் வைத்து நான் ஒளி போல செதுக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் சிற்பமாக நீ ஜொலிக்க முடியும். நீ அழகாக உருவாகி இருக்கின்றாய். உன்னை கோபப்படுத்துவதே ஒரு வேலை என்று ஒருவன் அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அந்த அளவிற்கு பொறுமையோடு நீ இருப்பாயா என் செல்லமே? அப்படி இருப்பாயானால் நிச்சயம் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாகவே இருந்தாலும் சரி, அல்லது உன்னிடம் இருக்கும் பொன்னோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி, அது இருக்கும் பொழுதே பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது உன்னை விட்டு விலகிய பிறகு அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. தந்திரங்களால் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு மகாமட்டமாக தவறான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுடைய தொடர்பை நீ விட்டுவிட வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மகத்தான விஷயத்தையும் செய்து சாதிக்க தந்திரங்கள் உதவாது. என் தங்கப் பிள்ளையே, தந்திரங்களால் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அது மகாமட்டமான செயல் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நேர்மையாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எந்த ஒரு மகத்தான விஷயத்தையும் செய்து சாதிக்க முடியும். உன் வேண்டுதலை நடத்த விடாமல் அதில் பல தடைகளையும் தவறாக உன்னை சித்தரிப்பதையும் உன் பெயருக்கு களங்கத்தையும் யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கவலைப்படும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையை புரிந்து கொள். உண்மையை புரிந்து கொள். எல்லாமே என்னதான் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எல்லாத்தையும் வரும்பொழுது அதுவே உன் வாழ்வில் பல வருடங்களை முழுங்கிவிட்டிருக்கும் வருடங்கள். கடந்த பிறகு உண்மை என்ன என்று தெரிந்து கொள்வதில் ஒரு பயனும் இல்லை.
இப்பொழுது நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். என் செல்லமே, நீ அதிக சகிப்புத்தன்மையுடனும் மன்னிப்பை கொடுப்பவனாகவும் குறைவான அளவில் பேசும் என்பவனாகவும் இருந்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். எங்கிருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கையை மீறி போகாது. உன்னிடம் பழகுபவர்கள் எல்லாம் உனக்கு வழியை மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறார்களே என்று மட்டும் நீ நினைக்காதே. யார் எதைக் கொடுத்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அது நிச்சயம் ஒரு காரணத்தோடுதானே நிகழ்ந்திருக்கிறது. எல்லாம் சரியாகும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த ஓம் சக்தி தாயின் அருள்வாக்கும் ஆசீர்வாதங்கள் என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.